அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேட்ச் ஃபார் த ப்ரிலிம்ஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்டோட ஃபஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் டெஸ்ட்டு, அதோடைய ஆன்சர் கீ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷனில் நம்ம முக்கியமானதாக பார்க்கக்கூடியது நம்ம கொஷின் வச்சுருக்கக்கூடிய ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடியது குரூப் 2 2A ப்ரிலிமினரியோட ஆல்ரெடி என்ன நடத்துனாங்களோ அந்த ப்ரிலிமினரி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எடுத்து ஸோ அதில் என்னென்ன ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி இந்த கொஷின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். டைரக்ட்லி கொஷின் நம்பர் 1. I do not subscribe to the superstition that everyone is good because it is ancient. I do not believe either that anything is good because it is Indian. Any tradition, however ancient, if inconsistent with morality, is fit to be banished from the land. So, in the statement, whose statement is this? So, the statement is given by Mahatma Gandhi. மகாத்மா காந்தி அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. மகாத்மா காந்தி நமக்கு சிலபஸில் இருக்காங்க. ஸோ பயோகிராஃபி, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி ஓரியன்டாக இருக்கக்கூடியதில் அவருடைய ஃபேமஸ் கோட்டு வந்து கேட்பாங்க. ஸோ இவர் வந்து சூப்பர்ஸ்டிஷனுக்கு எதிராக, மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த முக்கியமானது. மகாத்மா காந்தியோடைய கோட்ஸு தான் இது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இதில் எது இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ப்ரிட்டெண்டுங்கிறது ஏமாத்துறது, வேர்பு, அது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ப்ரிட்டென்ஷன் நவுன், அதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ப்ரிட்டென்ஷியஸ் OUS வந்திருக்கு, அது அட்ஜெக்டிவ் கரெக்டாக தான் இருக்குது. ப்ரிட்டென்ஷியஸ் அட்வர்ப்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. LYயில் முடிகிறது தான் அட்வர்ப் இருக்கும். ஸோ பெரும்பான்மையாக ஸோ அட்வர்ப் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை. அப்போ இன்கரெக்ட்லி மேட்ச்டுங்கிறது ஆப்ஷன் சி தான். செகண்ட் கொஷின் ஆப்ஷன் சி. Third question, find out the adjective from the following. Find out the adjective from the following. ஸோ இதில் அட்ஜெக்டிவ் எதுன்னு கேட்டிருக்காங்க. மௌர்னிங், வெயில், குவஸ்ட். மௌர்னிங்கிறது வேர்பு, அதேமாதிரி வெயில் அப்படிங்கிறது வேர்பு, குவஸ்ட் அப்படிங்கிறது நவுனு, அன்ரிலக்டன்ட் என்பது அட்ஜெக்டிவ். ஸோ அப்போது ரிலக்டன்ட் அப்படின்னா ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அன்ரிலக்டன்ட்டுங்கிறது ஆர்வமுடன் இருக்கக்கூடியது. ஸோ அப்போது ஆப்ஷன் டி தேர்ட் கொஷனுக்கு ஆன்சர். ஃபோர்த் கொஷின், கொஷின் நம்பர் 4க்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். சினானிம் தான் கொடுத்துருக்கோம். ஞா, அதுக்கப்புறம் ட்ராட், ப்ரீனிங், வெட், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஞா அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை கடித்து மெல்லுதல், பைட் அண்ட் சூ சம்திங் என்று கொடுத்துருக்காங்க. அப்போது இது கரெக்டு. நெக்ஸ்ட் ட்ராட்டுங்கிறது டு ரன் அட் மாடரேட் ஃபேஸ், அது வந்து ட்ராட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரீனிங், க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக், க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக், அதை வந்து ப்ரீனிங் என்று சொல்வார்கள். பீக்னா ஒரு அழகு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஒரு பறவையோடைய மூக்கை அழகுன்னு சொல்லுவாங்க. க்ளீனிங் ஃபெதர், அதோடைய இறக்கைகளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் ப்ரீனிங்னு சொல்லுவாங்க. வெட் அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ப்னு அர்த்தம். அப்போ WET வெட்னா ஈரம், WHET அப்படின்னா வெட்னா ஷார்ப்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கிளாசரி நம்ம எங்கேருந்து, வெக்காபுலரி எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலரான ப்ரோஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம அதை வந்து எடுத்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் வந்து கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். கொஷின் நம்பர் 5. இதில் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. கரெக்ட்லி மேட்ச்டு ஷ்ரில்லி ப்ரொடியூசிங் ஹை பிச்டு பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்டு. ஸோ ஹை பிச்டு சவுண்டு தான் ஷ்ரில்லின்னு சொல்கிறாங்க, இது கரெக்டு. கிராக்கிளும் சவுண்டு தான். எ கிராக்கிள் ப்ரோக்கன் நாய்ஸ் ஆர் க்ரை, இது ஒரு சவுண்டுன்னு சொல்லுவாங்க. கூஸ் ஆர் ஜீகளுடைய சவுண்டு. நெக்ஸ்ட்டு மௌர்னிங்னா சோகமாக இருக்கிறது, அப்போது சேட்னஸோடு இருக்கிறது தான் மௌர்னிங்னு சொல்லுவாங்க. இதில் கிரேட் ஜாயின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இன்கரெக்டு. அப்போ எத்தனை பேர் வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்ட்லி மேட்ச்டு மொத்தம் ரெண்டு கரெக்ட்லி மேட்ச்டாக இருக்குது. ஸோ அப்போது ஒன்லி டூ பேர் வந்து கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஸோ வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து லைஃப்ங்கிற போயமில் எடுத்திருக்காங்க. லைஃப் ஹென்ரி வேன் டைக் அவர்கள் வந்து எழுதின
இந்த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர் என்று குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ லெட் மீ லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூத் அண்ட் ஏஜ், காலத்தை அவர்கள் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ஒய் பர்சானிஃபை ஆகிருக்கு. ஸோ யூத்துங்கிறது ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை அதை வச்சு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 6 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஓவர் த ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஃபைண்ட் அவுட் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆன்டிதீசிஸ் தான். 7th கொஸ்டின் ஆப்ஷன் பி, ஆன்டிதீசிஸ் இஸ் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓவர் த ரஃப், ரஃபோட ஆப்போசிட் வந்து ஸ்மூத், ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க, அதனால் ஆன்டிதீசிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதுவே ஆக்சிமோரான் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடியதை நம்ம ஆக்சிமோரான் சொல்லுவோம். 2 கிளாஸில் வந்து ஆன்டிதீசிஸ் என்று நம்ம குறிப்பிடுவோம். கொஸ்டின் நம்பர் 8. ஃபைண்ட் அவுட் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன். ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். குவெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தேடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம குறிப்பிடலாம். அந்த க்ரௌன் அப்படிங்கிறது சக்ஸஸை குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் இது மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8 ஆப்ஷன் ஏ. எ க்ரௌன் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ், விக்டரி, அவங்களுக்கு கிடைச்ச அவார்டு அல்லது ஒரு ஹானர் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பொயட்டிக் லைன் பை சூஸிங் த கரெக்ட் ஆப்ஷன் கிவன் பிலோ. ஸோ பொயட்டிக் லைனை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது பிஃபோர் தட் இது என்ன போயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய போயமில் இருந்தால் இது வந்து எடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ரிலக்டன்ட்னா எந்த விஷயத்துலையும் ஆர்வம் செலுத்தாமல் இருக்கிறது, அன்ரிலக்டன்ட்ங்கிறது இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறதோட ஒரு மீனிங்காக வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 9 வரைக்கும் பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10. ஃபைண்ட் அவுட் த ஆத்தர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபைண்ட் அவுட் த ஆத்தர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர். ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர், பொயட், எஜுகேட்டர் அண்டு கிளர்ஜிமேன். அமெரிக்கன் ஆத்தர், பொயட், எஜுகேட்டர் அண்டு கிளர்ஜிமேன். He served as a professor of English literature at Princeton University between 1899 to 1923. Next, he was elected to American Academy of Arts and Letters. ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இதை வச்சு ஆத்தர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நன் அதர் தென் ஹென்ரி வான் டயக். ரூட்டியார்ட் கிப்ளிங் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், இந்தியாவில் பிறந்திருந்தாலும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ஹென்ரி வான் டயக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் நபரை தான் நம்ம பார்த்துருக்கோம். இவர் வந்து கிளர்ஜிமேனாகவும் அவருடைய ரோல் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ கிளர்ஜிமேன் அப்படிங்கிறது இவர் வகித்த ஒரு ரோல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் கிர்கப் அவர்கள் வந்து அவரும் வந்து ஒரு இங்கிலாந்து பொயட் தான். ஸோ இங்கிலீஷ் பொயட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாடியா புஷ் அவங்க வந்து சர்டைன்லி நாட் பிலாங்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அப்போது ஆப்ஷன் 1லேயே நம்ம ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஹென்ரி வான் டயக் ஹூ ரோட் த போயம் லைஃப். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ he was elected to American Academy of Arts and Letters and received many honors. இது இல்லாமல் அவர் நிறைய ஹானர்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காரு. பர்டிகுலர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்திருக்காருங்கிறது கூடுதல் தகவல். கொஸ்டின் நம்பர் 11. The word sonnet is derived from. Question number 11. The word sonnet is derived from Italian word sonetto. Italian word sonetto. ஸோ இப்போ சானட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்டைல் டு ரைட் த போயம். அந்த போம் எழுதுறது, போமுடைய ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் இந்த சானட் நாம் பார்க்குறோம். சானட் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் 14 லைன்ஸ்.
14 lines என்று சொல்லுவோம். as well as ஸோ இந்த இடத்துல iambic pentameter என்று குறிப்பிடுவார்கள். ஸோ லைன் வித் 10 syllables accented on every second beat என்று குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 8 வந்து octave என்று சொல்லுவாங்க. லாஸ்ட் 6 வந்து sestet. ஸோ totally 14 lines for a sonnet. Option B, Italian. Question number 12. Find out the incorrect statement about William Shakespeare. So incorrect statement. William Shakespeare பற்றி incorrect statement வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, incorrect statement வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. Find out the incorrect statement about William Shakespeare அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த இன்கரெக்டுங்கிறத அடிச்சிருங்க. அடிச்சுட்டு நம்ம கரெக்டுன்னே வச்சுக்கலாம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி கேட்டிருக்கக்கூடியது, இந்த ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவான் என்ற இடத்தில் தான் இவர் வந்து பிறந்திருக்கிறாரு. ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் பொயட், பிளேரைட், ஆக்டர் அண்ட் வேர்ல்ட்ஸ் ப்ரீ எமினன்ட் ட்ரமாட்டிஸ்ட் என்று நம்ம அவரை சொல்கிறோம். His work including 37 plays, 154 sonnets and 12 narrative poem என்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவர் வந்து எழுதின நரேட்டிவ் போயம் அப்படிங்கிறது வந்து 2 தான். ஸோ there are 2 narrative poem was written by வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அப்போது அதுதான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ தட் இஸ் த ஃபேக்ட். இந்த இடத்துல அந்த 12க்கு பதிலாக 2 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அப்போ தேர்ட் ஒன் இஸ் இன்கரெக்ட். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது வந்து இன்கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிறது கரெக்டானது 1 and 2. ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1 and 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த பிளே டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பிட்வீன், எந்தெந்த காலகட்டங்களுக்கு இடையில் அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ the play Tempest was written between 1610 to 1611. Option A, 1610 to 1611. The many critics and historians believe it be one of the last play of William Shakespeare. வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய லாஸ்ட் பிளேவாக இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. It is considered as one of the Shakespeare's well-written play. It is believed that play The Tempest was based on the actual wreck of the Sea Venture of Bermuda that was headed to Virginia. ஸோ விர்ஜீனியாவுக்கு போன ஒரு உண்மையான கப்பல் வழி தவறி போய் காணாமல் போனதை அடிப்படையாக வச்சு இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நம்புகிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 14. ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஆட் வேர்டு, ஸோ இந்த செட்டுக்குள்ளார பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஃபேட்டிக், வெக்ஸேஷன், டியூக் இதெல்லாம் நவுன். ஃபேட்டிக், வெக்ஸேஷன், டியூக். ஃபேட்டிக்னா ஒரு டயர்ட்னஸ் சொல்லக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. ரெப்பண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப். ரெப்பண்ட் மட்டும் வேர்ப் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ அதனால் இது ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி, 14க்கு வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்லுது? த சம்மர் ஆஃப் லைஃப் she is ready to see in spring. The summer of life she is ready to see in spring. She says spring will come again, my dear. Let me care for ones who are near. She is the woman, she has no fear. ஸோ இதில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய சம்மர் அப்படிங்கிறது எதை சொல்லக்கூடியது? ஸோ அப்போது அட்வர்சிட்டி என்ற வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் போயம் லைனில் ஐ எம் எவ்ரி விமன் என்று சொல்லக்கூடிய அந்த போயமில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சம்மர் என்பது அட்வர்சிட்டி, அதாவது பயம், அதை பற்றின விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அடிப்படையில் இவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அடிப்படையில் ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்து ஏ. அப்போ இவங்க இந்த ஸ்ப்ரிங் வில் கம் எகைன், அதாவது சம்மரை ஒரு நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. த சம்மர் ஆஃப் லைஃப் இஸ் ரெடி டு see in spring. she says spring will come again, my dear என்று சொல்லியிருக்காங்க. அது அட்வர்சிட்டி. கொஸ்டின் நம்பர் 16.
Persistence is the key to everyone. இது ஒரு proverb. Persistence is the key to everything. Says she, despite sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. ஸோ அப்போ மோன் அப்படிங்கிறது அவங்களுடைய சோகத்தை வந்து சொல்லக்கூடிய கிரீவ்ஸ் அப்படிங்கிறது சோகம். ஸோ அவங்க சோகத்தை வந்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஸோ பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரிதிங். சேசி டிஸ்பைட் சை, ஒரு முடியாமல் திணறி போய் இருக்கக்கூடிய சூழலில் கிரான்ஸ் சோகங்கள், ஸோ கஷ்டம் இதெல்லாம் நிரம்பி போயிருக்கிற இடத்துல சி இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப். ஸோ அதை தான் இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விமனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸு நேச்சர் பற்றி சொல்லக்கூடியது 16th கொஷின் நம்பர் 16க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17. There is no limit what we as a women can accomplish. ஸோ அது வந்து ஃபேமஸ் கோட் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இது நமக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சல் ஒபாமா தான் இதை சொல்லியிருக்காங்க. There is no limit what we as women. இது கண்டிப்பாக ஒரு விமன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிச்சல் ஒபாமா, ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஒபாமாவுடைய ஒய்ஃப் மிச்சல் ஒபாமா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் கொஷின் நம்பர் ஆப்ஷன் சி. இது 10th புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. புக் பேக்கில் ஒவ்வொருத்தருடைய கோட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் அவுட் த பொயட்டிக் லைன் விச் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம். ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளால் சொல்லிட முடியும் ஆண்டன் கிரிக்கெட்டு. கொஷின் நம்பர் 18 ஆண்டன் கிரிக்கெட். ஸோ இப்போ இந்த ஆண்டன் கிரிக்கெட் பொயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபோமார்பிசம். ஸோ ஆந்த்ரோபோமார்பிசம் என்பது விலங்குகள் அல்ல அவங்கள வச்சு மனிதர்களுக்கு நீதி கதைகளை சொல்கிறது. ஸோ அப்போது விலங்குகளுடைய தன்மையை வச்சு மனிதர்களுக்கு நீதி கதையை சொல்லக்கூடியது தான் ஸோ இந்த ஆண்டன் கிரிக்கெட்டு. ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கிரேக்க எழுத்தாளர் ஆஃப் ஃபேபிள்ஸ். ஸோ ஆஃப் ஃபேபிள்ஸ் என்று சொல்வார்கள். ஸோ அந்த கதையிலேருந்து எடுத்திருக்காங்க. A collection from fable credited to Aesop, a slave and a storyteller believed to live in the ancient Greek between 620 and 554 BCE. 620, 554, 564 BCE காலகட்டங்களில் கிரீக்கில் வாழ்ந்த ஒரு நபருடைய கலெக்ஷன்லேருந்து இது எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. Not a crumb to be found on snow covered ground, not a flower could he see, not a leaf on a tree. ஸோ அது வந்து இந்த போயம் தான். கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 19. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங். A silly young cricket accustomed to sing through the warm sunny months of the gay summer and spring began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. ஸோ இந்த வின்டர் வாஸ் கம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 19 வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ இதோட ப்ரையாரிட்டி அடிப்படையில் பர்சானிஃபிகேஷன் சொல்லியிருப்போம். இங்கே அப்போது ஹீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட்டை சொல்லியிருக்காங்க. அப்புறம் த சில்லி யங் கிரிக்கெட், ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அக்கஸ்டம் டு சிங் மனிதரோட குவாலிட்டி, ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க. ஆண்டன் கிரிக்கெட் என்ற போயம்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 20. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங். நாட் ஏ crumb டு பி ஃபவுண்ட் ஆன் அ ஸ்னோ கவர்டு கிரவுண்ட், நாட் ஏ ஃப்ளார் குட் ஹி சி, நாட் எ லீஃப் ஆன் அ ட்ரீ என்று குறிப்பிட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்து அனஃபோரா அப்படிங்கிற ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பர்சானிஃபிகேஷன் இல்லை, அதனால் அடுத்தது நம்ம போகிறோம். அனஃபோரா அப்படிங்கிறது ரிப்பீட்டிங் ஆஃப் சம் வேர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ அப்போது நாட் எ க்ரம்ப்பு, நாட் எ ஃப்ளாரு, நாட் எ லீஃபு ஒரே அர்த்தத்தோட ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ரெப்படிஷன்னு சொல்லுவோம். அது மட்டும் அனஃபோராங்கிறது வேறோட மீனிங்கோட ஒரு சில விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகிறதுனால அதை நம்ம
ரெப்படிஷன் சொல்ல முடியாது. அதோட அடுத்த ஸ்டேஜ் அனஃபோரான்னு சொல்லலாம். ஆப்ஷன் சி 20க்கு ஆப்ஷன் சி ஆண்டன் கிரிக்கெட் போயமில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபைண்ட் அவுட் த ரைம் ஸ்கீம் ஃப்ரம் த ஃபாலோயிங். ரைம் ஸ்கீம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 21. ஸோ கொஸ்டின் நம்பர் 21, him shelter from the rain. ஸோ இப்போ ஏ கெயின் ஏ, பாரோ பி, டுமாரோ பி. இப்போ ஏஏபிபி என்பது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21க்கு ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர். டிட் யூ லே எனிதிங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம்? எதையாவது சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து யாரை பார்த்து கேட்டிருக்காங்கிறது தான் முக்கியம். ஸோ த ஆண்ட் ஆஸ்க்டு டு கிரிக்கெட் கிட்ட தான் கேட்டுச்சு. ஆண்ட்டுக்கிட்ட தான் வந்து கிரிக்கெட் போய் ஹெல்ப் கேட்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23, ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். We were taken from the orbit and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and caged to fit. என்று இந்த இடத்துல வி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சீக்ரெட் ஆஃப் த மிஷின் என்று நம்ம குறிப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்தோன்னே தெரியுது அனஃபோரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மெட்டாஃபர் வராது, அல்யூஷன் வராது, ஆன்டிதீசிஸ் வராது. அல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுறது, அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு விஷயத்தை ரெஃபரன்ஸாக சொல்கிறது. எடுத்துக்காட்டு பிப்ளிக்கல் அல்யூஷன், ஜாகிரபிக்கல் அல்யூஷன், அந்த மாதிரி நிறைய அல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வீவேர்னு ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால அது அனஃபோரா தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 23 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24, we can pull and haul, push and lift and drive. We can print, blah and view and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see, hear and count and read and write என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து இந்த இடத்துல வி அப்படின்னு சொல்லிட்டு யார் ரெஃபர் பண்ணுறாங்க? இன் திஸ் போயம் வி ரெஃபர்ஸ் டு த மிஷன்ஸ். த சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் என்ற பர்டிகுலர் போயம்லேருந்து தான் இதை வந்து எடுத்திருக்கக்கூடியது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் ஃபுல்லாகவே வின்னு வரும். அது இல்லாமல் இந்த போயம் ஃபுல்லாகவே ஃபிகர்ஸ் ஆஃப் பர்சானிஃபை ஆகியிருக்கு. மனிதரோட குவாலிட்டியை தான் அதிக அளவில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இதை வந்து குறிப்பிடுறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க முடியுது. த சீக்ரெட் ஆஃப் த மிஷன் வாஸ் ரிட்டன் பை ரூட்யார்ட் கிப்ளிங், ஹூ வாஸ் பார்ன் ஆன் December 30, 1865, பாம்பே இன் இந்தியா. ஸோ இவர் இங்கிலாந்துக்கு வந்து போனதுக்கப்புறம் அங்கே வந்து தன்னுடைய எஜுகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாரு. திரும்ப இந்தியாவுக்கு வராரு. ரூட்யார்ட் கிப்ளிங் பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ அது கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 24க்கு வந்து மிஷன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25, பட் ரிமெம்பர் ப்ளீஸ் த லா பை விச் வி லிவ். வி ஆர் நாட் பில்ட் காம்ப்ரஹெண்ட் லை. வி கேன் நெய்தர் லவ் நார் பிட்டி நாட் ஃபர்கிவ். இஃப் யூ மேக் எ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் யூ டை. அதாவது இந்த மிஷன்ஸ் வந்து சொல்லுது, எங்களுக்குன்னு சொல்லிட்டு இரக்கமோ அன்போ எதுவும் கிடையாது, நீங்கள் தவறி விழுந்தீங்கன்னா நீங்கள் இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல காம்ப்ரிஹெண்ட் என்று சொல்லக்கூடிய பொயட்டிக் லைனோட மீனிங் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 25, காம்ப்ரிஹெண்ட் என்பது அதோடைய கிராஸ்ப் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஸோ அவங்க சொல்லியிருக்கூடியது அந்த காம்ப்ரிஹெண்டுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ அண்டர்ஸ்டாண்டுங்கிறதும் இன்னொரு மீனிங் அதுக்கு, கிராஸ்ப் அப்படிங்கிறது மீனிங்கு, காம்ப்ரிஹெண்டுங்கிறது ஒரு வேர்பு. ஸோ வேர்பாக இருக்குது. இதை நவுனாக மாற்றணும்னா காம்ப்ரிஹென்ஷன் என்று நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ கிராஸ்ப் என்பது குறிப்பிடத்தக்கது. புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26, நான்-ஃபைனைட் verbs do not indicate the tense and time and actions. ஸோ டென்ஸை காட்டாது, டைம் ஆஃப் ஆக்ஷன்ஸை வந்து காட்டாது நான்-ஃபைனைட் வேர்பு. ஏன்னா நான்-ஃபைனைட் வேர்புக்கு வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு எது எடுக்காதுன்னா ஒரு ஆப்ஜெக்டே எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹி அரைவ்ஸ் ஆன் த 7th March. ஹி அரைவ்ஸ். ஸோ இந்த இடத்துல அது வந்து எதையுமே எடுக்கலை. ஸோ அதன் காரணமாக அப்படி சொல்கிறாங்க. நான்-ஃபைனைட் வேர்ப் do not change even when the subject changes.
சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனாலும் நான் ஃபைனைட் வேர்ப் வந்து மாறாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போத் ஆர் கரெக்ட். நம்ம 10th புக்கில் இதை பற்றின டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்பை பற்றின விஷயங்கள். ஸோ அதை ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் சி என்பது இதற்கான விடை. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 27. ஃபைண்ட் அவுட் த கிளாஸ் ஆஃப் அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். இது என்ன டைப் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 25. கிளாஸ் ஆஃப் அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 27. ஸோ நவுன் கிளாஸா, வேர்ப் கிளாஸா, அட்ஜெக்டிவ் கிளாஸா, அட்வர்ப் கிளாஸான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹூஎவர் வின்ஸ் த கான்டெஸ்ட், இது சப்ஜெக்ட், வில் கெட் த ப்ரைஸ், கெட் எ ப்ரைஸ். இப்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிளாஸ் என்ன டைப் ஆனதுன்னு கேட்டால் நவுன் கிளாஸ். ஸோ ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் பெரும்பான்மையாக நவுனாகவும் இருக்கும், அல்லது ப்ரொனவுன் நமக்கு வந்து சப்ஜெக்டாக வரும். நவுன் ஆர் ப்ரொனவுன் பெரும்பான்மையாக நமக்கு சப்ஜெக்டாக வரும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடியது இந்த ஹூஎவர் வின்ஸ் த கான்டெஸ்ட் வில் கெட் எ ப்ரைஸ் என்று குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டானது. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த ஆத்தர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Find out the author based on the following statement. Rudyard Kipling was born on December 30, 1865. Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay. He was educated in England but returned to India in 1882. இந்தியாவுக்கு திரும்ப வராரு. He married Caroline Blastier and settled in Brattleboro, Vermont. வெர்மாண்ட்டில் போயிட்டு செட்டில் ஆயிடுறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் அவுட் த ஆத்தர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து ரூட்யார்டு கிப்ளிங் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ இது நான் கீக்கான ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப். ஸோ அதனால் இந்த இடத்துலையே நான் உங்களுக்கு ரூட்யார்டு கிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ யூஸ்வலி நான் கொஷின் பேப்பர்லேருந்து ஹீன்னு தான் வச்சுருக்கேன். ஹி வாஸ் பார்ன் ஆன் December 30, 1865 in Bombay. He was educated but returned to India in 1882 அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து he was married Caroline Blastier and settled in Brattleboro, Vermont. வெர்மாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்குது. ஸோ பிறந்தது இந்தியாவில், படித்தது இங்கிலாண்டில், செட்டில் ஆனது யூஎஸில். இது யாருன்னா ரூட்யார்டு கிப்ளிங் தான். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 29. Question number 29. Rudyard Kipling wrote the Jungle Book. ஜங்கிள் புக்கு அவர் எங்கே எழுதினார்? இந்த பிளேஸ் என்று கேட்குறாங்க. ஸோ பேட்டில்ப்ரோ, வெர்மாண்ட் ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பியும் சியும் ஒரே ஆப்ஷனாக இருக்குது. ஒன்று யூஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து யூகே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஆன்சர் வந்து யூஎஸ்ஏ தான். வெர்மாண்ட் வந்து யூஎஸ்ஏல தான் இருக்குது. பேட்டில்ப்ரோ யூஎஸ்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆப்ஷன் டி என்பது குறிப்பிடத்தக்கது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 30. The figures of speech that creates a picture in reader's mind called as. ஸோ ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரீடர்ஸோட மைண்டில் ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கேட்குறாங்க? இமேஜரி. ஸோ இமேஜருடைய பர்பஸே அதுதான். ஸோ ரீடர்ஸ் மைண்டில் ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணக்கூடியது தான் இந்த இமேஜரி என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடைய நோக்கம் அதுதான். Question number 31. The figures of speech in which part is made represent the whole or vice versa is known as. Whole or vice versa. ஸோ அப்போது ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டு அதை முழுசாக வந்து அர்த்தம் எடுத்துக்கிறது. எடுத்துக்காட்டு இந்தியா won the வேர்ல்ட் கப். ஸோ இப்போ இந்தியா won the T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா இதில் இந்தியா அப்படிங்கிறது குறிப்பிடுறது இந்தியன் கிரிக்கெட் டீமை குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் இதை வந்து வச்சு அர்த்தத்தை புரிய வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அப்போது சைனக்டக்கி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 31 ஆப்ஷன் டி சைனக்டக்கி. ஆப்ஷன் டி சைனக்டக்கி. ஸோ அப்போது ஒரு முழுசாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் பாதி சொல்லி அதை வந்து உணர்த்துதல் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தட் சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸ் இஸ் நோன் அஸ்.
ஸோ அப்போது the figures of speech suggest beyond what it express is known as connotation. ஸோ கன்னட்டேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. சஜஸ்ட் வாட் இட் பியாண்ட் எக்ஸ்பிரஸ், அது சொல்ல நினைச்சதை விட கூடுதலாக மிகைப்படுத்தி சொல்லுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஹைபர்போலும் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க, பட் கன்னட்டேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட். ஆப்ஷன் பி 32க்கு வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. ஸோ என்ன சொல்கிறாங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ Alphonse Daudet was a French novelist and short story writer. So Alphonse Daudet. Next, the last lesson is set in the days of Franco-Prussian War, in which French was defeated by Prussia and led by Bismarck. Next, Prussia then consisted of what now are the nations of Poland and part of Russia ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியாங்கிறது தான் கரெக்டு. ஆஸ்ட்ரியா. அப்போது அவங்க சொல்லியிருந்த அந்த ப்ரஷ்யாங்கிற கண்ட்ரி ஜெர்மனி, போலண்டு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியா, இதெல்லாம் சேர்ந்தது தான். அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டு. 1 and 2 ஆர் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர், தவறாக எது வந்து புரிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 34. ஸோ இந்த சிர்பிங் மேக்கிங் அ சவுண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. பட் ஸ்டில் மூவ் இன் த எனர்ஜெட்டிக் மேனருங்கிறது கரெக்டு. ரேப்பிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக்கிங் வித் சீரியஸ் ஆஃப் ரேப்பிட் ஆடியபிள் ப்ளோஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ அப்போ யூனிஷன். ஸோ யூனிஷன்கிறது அதோட யூஷுவல் பிஹேவியரை பற்றி சொல்கிறது. ஸோ ஆனால் வந்து இங்கே அன்யூஷுவல் பிஹேவியர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது இன்கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரேர் கண்டிஷனில் கேட்குறாங்க. இருந்தாலும் நம்ம இதை அப்படியே புறக்கணிச்சிட முடியாது. இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வரவே வராது. பர்டிகுலராக கிளாசரியிலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் சி என்பது இதற்கான சரியான விடை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளைட்டே எடுத்துகிட்டோம்னாலும், ஸோ ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் அந்த சீகல்லை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சீகல் வந்து இந்த லெட்ச், ஸ்ரில்லி, ஹெர்ரிங், டிவோர், கிராக்கிள், மேக்ரல், ஞா, ட்ராட், பார்ட்டிசிபேட், வெட், ப்ரீனிங், பிளைன்டிவ்லி, ஸ்வூப்பிங் அண்டு பெக்கானிங், இந்த மாதிரி நிறைய மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ யூனிசான் அப்படிங்கிறது வந்து incorrectly matched pair. Question number 35. The river Sar, river அப்படின்னு சொல்லக்கூடிய river Sar found in which of the following stories? The Sar அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு river எந்த இதிலிருந்து எந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் காணப்படுதுன்னா லாஸ்ட் லெசன். ஸோ இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது அந்த ப்ரஷ்யா வார் நடக்கும். அந்த காலகட்டங்களில் ஃப்ரெஞ்சு இனிமேல் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சூழலில் அந்த ஸ்கூலுக்கு வர பையன் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய அழகில் அவர் மயங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த இடத்துல இந்த சாருங்கிற டேர்மை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. த லாஸ்ட் லெசன் ஆப்ஷன் சி 35க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 36. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், த டெம்பஸ்ட், த லாஸ்ட் லெசன், த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஹவு many pairs are matched correctly? ஸோ எத்தனை பேட்ச், how many pairs are matched correctly அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 36. ஸோ எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் வந்து இன்கரெக்ட்லி, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 36. Consider the following statement. How many pairs are matched incorrectly தான் அந்த இடத்துல. His first flight, Liam O'Flaherty, correct. The Tempest, Shakespeare. The last lesson, Alphonse Daudet. The little hero of Holland, Mary Mepps Dodge. Little hero of, இது எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா none of the above matched incorrectly அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 36. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37.
What were the various things that tempted Franz to spend his days outdoor? The last lesson ஃபைலில் அந்த லிட்டில் ஃப்ரான்ஸ்னு ஒரு பையன் இருப்பார். ஸோ அவர் தான் இந்த ஸ்டோரியே சொல்கிறாரு. ஸோ அந்த பேஸ் பண்ணி வரக்கூடிய இடத்துல அவர் அந்த லாஸ்ட் லெசனில் மிஸ்டர் ஹேமல்னு ஒருத்தர் இருப்பார், ஹேமல்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த வாட்சர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் ஸ்கூல் வரும்போது, இந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் ஸ்கூல் வரும்போது எதெல்லாம் அவரை டெம்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு, த வெதர் வாஸ் வார்ம் அண்ட் பிரைட் அண்ட் பேர்ட்ஸ் வேர் சிர்பிங். ஸோ அதுதான் வந்து அவரை வந்து டெம்ப் பண்ணியிருக்கோம். நம்ம போகாமல் பேசாமல் இங்கேயே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன், அது சீன்லேயே இருக்காது. த க்ரௌட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த புல்லட்டின் போர்டு, அதை பார்த்தா ஒரு ஒரி தான் வரும், ஆல் ஆஃப் தி எபோவும் வராது. 37, கொஸ்டின் நம்பர் 37க்கு ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 38. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. கோ ஃபார் அப்படிங்கிறது சக்சீடு, கோ ஃபாருங்கிறது சக்சீடு. நெக்ஸ்ட் வந்து ப்ளோ அப் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோர்டு. நெக்ஸ்ட்டு ஷோ அப் அப்படிங்கிறது ரிவீல். கால் ஆன் என்பது விசிட். பிரேக் ஆஃப் அப்படிங்கிறது ஃபினிஷ், முடிச்சிடுறது. ஸோ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டு. 38க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சிங்குலர் ப்ளூரல் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி 2 பேர் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த லோஃப் அப்படின்னு இருக்குங்களா, அதுக்கு வந்து லோவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து இன்கரெக்டு. பிஸ்கெட்டுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் தான் ப்ளூரல். ஸோ சிங்குலரும் ப்ளூரலும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அது 2 பேர் தப்பு. ஸோ அப்போது கரெக்ட்லி மேட்ச்டு வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 2 பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு ஃபார் த கொஸ்டின் நம்பர் 39. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40. ஸோ இது என்ன சொல்லுது, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி வரதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர், அந்த ஸ்டேட்மெண்ட் நம்பர்னா 30 liters ஆஃப் மில்க் இஸ் டூ மச் ஃபார் பாயசம். ஹீ அண்ட் நாட் ஷீ ஆர் டு பிளேம். தெர் ஆர் 10 students in the crowd. The news never come too late. இதில் எது வந்து இன்கரெக்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 40. ஸோ இந்த 2 and 4ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 and 4 அப்படின்னு நம்ம சொல்கிறது, இந்த இடத்துல நியூஸ் நெவர் கம்ஸ்ன்னு வரணும், கம்ஸ். ஸோ அப்போது டஸ் வந்து சேர்த்துல, அப்போ இது ஒரு இன்கரெக்டு. ஹீ அண்டு ஷீன்னு சொன்னால் ஆர் கரெக்டு. அண்டு நாட்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே சிங்குலர் தான் கொடுக்கணும். ஹீ அண்ட் நாட் ஷீ அப்படின்னா ஈஸ் டு பிளேம். அப்போ அந்த அண்டு நாட் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துடும். ஸோ அப்போ 1 and 3 ஆர் கரெக்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது கொஸ்டின் நம்பரில் இந்த இடத்துல எதெல்லாம் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் சென்டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 and 4 ஆர் இன்கரெக்ட் சென்டென்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 41 பார்க்கலாம். Question number 41. Consider the following statement. James Kirkup was an English poet, translator, travelogue writer. அதுக்கப்புறம் he wrote 30 books, over 30 books including autobiographies, novels and plays. James Kirkup wrote his book of poetry, The Drowned Sailor at Downs, which was published in 1937 என்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த அடிப்படையில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஸோ ஏன் இது வந்து இந்த 1 and 2 அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஜேம்ஸ் ஃபாக்னர்
கிர்கப் என்பவர் வந்து இங்கிலீஷ் போயிட்டு தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஸோ அவர் எழுதுனது வந்து இந்த நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போயம் எழுதியிருந்தார். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு வந்து போயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவருடைய இந்த பொயட்ரி ஆஃப் ட்ரவுண்ட் செயிலர் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது 1947 பப்ளிஷ் ஆச்சு. 1947 பப்ளிஷ் ஆன ஒன்று இந்த இடத்துல 37 கொடுத்ததுனால இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 1 and 2 ஆருங்கிறது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 41 கொஷனுக்கு ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 42 என்ன சொல்லுது? ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த பெட்ரே, கண்டம், டிஃபைல் இது எல்லாமே வேர்பு. இந்த லெபோரியஸ் அப்படிங்கிறது மட்டும் அட்ஜெக்டிவ். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. கொஷின் நம்பர் 43 கன்சிடர் த ஃபாலோயிங் லைன்ஸ். தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் are fed by peaceful harvest by war's long winter starved. Their hands are ours, their lines we read. Labor not from our own. அவங்க நம்மள மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க தேன்னு சொல்கிறது யார்? மென்ஷன்டு த தே அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ சேம் திங் இந்த பர்டிகுலர் போயமும். ஸோ நோ மென் ஆர் ஃபாரின் தான். ஜேம்ஸ் ஃபாக்னர் கிர்கப் who wrote the poem. இங்கே என்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்கன்னா த பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு, உலக மக்களை தான் சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆஃப் இங்கிலாண்டோ, பீப்புள் ஆஃப் ஃப்ரான்ஸோ, பீப்புள் ஆஃப் ரஷ்யாவையோ சொல்லலை. ஸோ அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 44 ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் டவுட் அவு ஸ்ட்ரேட் த innocence. அதுக்கு அடுத்தது innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign, no countries strange. ஸோ கொஷின் நம்பர் 44க்கு இவங்க கொடுத்துருக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து சைனக்டக்கி ஏன் சொல்கிறாங்க? ஐரனி இங்கே இல்லவே இல்லை, விட்டுறலாம். அனமட்டோஃபியா சவுண்டும் கிடையாது, விட்டுறலாம். அல்யூஷனும் கிடையாது. அப்போ சைனக்டக்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு பார்ட்டு அதை முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு முழுமையான விஷயத்தை சொல்கிறத பதிலாக ஒரு பார்ட்டை மட்டும் சொல்லிட்டு போகிறது வைஸ் வெர்சான்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல வந்து வெப்பன்ஸ் ஆர் வார். இந்த வார் தான் மக்களிடையே இருந்த அன்பு, அந்த இன்னசென்ஸ் அது எல்லாத்தையும் ஒழிச்சிருச்சு. ஸோ அப்போ அது வந்து பெரிய சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து சினக்டக்கி. கொஷின் நம்பர் 44க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 45 த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர் an adjective describing a noun is transferred from. The noun is, it means to describe another noun in the sentence is known as. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the figures of speech were an adjective or epithetன்னு சொல்லலாம். epithet that describing a noun is transferred. அப்போது அதை நம்ம transferred epithet அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ transferred epithet அப்படிங்கிறது தான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதை தான் மறைமுகமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுது. ஸோ அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைபிங் எ நவுன் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த நவுன் மீன்ஸ் டு டிஸ்கிரைப் அனதர் நவுன் இன் அ சென்டென்ஸ். ஸோ அதுதான் ட்ரான்ஸ்ஃபர்டு எபித்தட்டு. கொஸ்டின் நம்பர் 45க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 என்ன கேட்டிருக்காங்க? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதில் எது கரெக்டானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேரி மேப்ஸ் டாட்ச் அவர்கள் பற்றின விஷயம். இவங்க வந்து த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசனை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரோஸ், த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். ஸோ இதில் அவங்க ஃபஸ்ட்டு மேரி மாப்ஸ் டாட்ச் பற்றி பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து வாஸ் அன் அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அண்டு எடிட்டர். அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் அண்டு எடிட்டர். ஸோ அவங்க
She was recognized a leader in juvenile literature. Juvenile literature அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து and almost third of the 19th century என்று குறிப்பிடுறாங்க. So next, Dodge conducted Saint Nicholas for more than 30 years and it became one of the most successful magazine for children. ஸோ அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேகசீனை வந்து அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் வந்து போயம் வந்து அவங்க ப்ரோஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஹாலண்டை வந்து ஒரு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்துலேருந்து ஒரு நபர் வந்து காப்பாற்றிருப்பார், ஒரு சின்ன பையன் வந்து காப்பாற்றிருப்பார். ஸோ அதிலிருந்து தான் அவரை பற்றின அப்ரிஷியேஷனை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் மேரி மேப்ஸ் டாட்ஜ் அமெரிக்கன் சில்ட்ரன் ரைட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1 சரி, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 சரி, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2வும் சரி, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3யும் சரி, மொத்தம் 3ம் சரி. 1, 2, 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47. ஃபைண்ட் அவுட் த கிரேட் ஃபைண்ட் அவுட் த கிரேட் ரைட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு சில்ட்ரன்ஸ் மேகசின் ஆஃப் மேரி மேப்ஸ் டாட்ஜ். மேரி மேப்ஸ் டாட்ஜுடைய சில்ட்ரன்ஸ் மேகசினுக்கு யாரெல்லாம் பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். 1, 2, 3, 4 தான் ஆன்சர். இது நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். என்ன கொடுத்தா மார்க் ட்வைன், இது வந்து புக்லேயே கொடுத்துருக்கு, இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. லூயிசா மே அல்காட் அவங்க பண்ணியிருக்காங்க. ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டென்னிசன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப் வந்து அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அந்த 1, 2, 3, 4 என்பது சரியான விடை. 47 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் வந்து ஜோசப் பெல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதில் வந்து கொடுத்துருக்கப்பட்டது தான். ஸோ ஜோசப் பெல் வாஸ் பார்ன் இன் எடின்பர்க். ஸோ எடின்பர்க் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்தவர் ஜோசப் பெல் என்பது சரியான விடை. ஹி வாஸ் எ லெக்சரர் இன் மெடிசன், கரெக்டு. லெக்சரர் இன் மெடிசன் ஹூஸ் டிடக்டிவ் approach to diagnosis inspired Arthur Conan Doyle for the character of Sherlock Holmes. ஸோ அதுவும் வந்து கரெக்ட். அப்போ போத் ஆர் கரெக்ட். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், 48க்கு வந்து ஆப்ஷன் சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. சூட்டபிள் ஆர்டிக்கிள் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 49. I fell over the chair again. I fell over the chair again. அப்போது தான் வரும். சரிங்களா? இப்போ ஏன் சேர் அப்படின்னு ஏன் வராது அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி அந்த சேர் மேலே ஃபஸ்ட் டைம் விழுந்துட்டாங்க. 2வது டைம் விழும்போது தான் எகெயின்ங்கிறத சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் யூசேஜ்னா வரும். ஐ ஃபெல் ஓவர் த சேர் எகெயின் என்பது தான் கரெக்டானது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இது வந்து 49th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 50. கொஸ்டின் நம்பர் 50. ப்ளே மீ ஏ மியூசிக், த மியூசிக் அண்ட் மியூசிக் அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? இங்கே வந்து நோ ஆர்டிக்கிள் தான் வரும். ஸோ ப்ளே மீ சம் மியூசிக் அந்த மாதிரிலாம் கூட வராது. இந்த இடத்துல த ஏன் எதுவுமே வராது. ஸோ அதுக்கு நோ ஆர்டிக்கிள்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மீல்ஸு, லஞ்சு, டிஃபன் இந்த மாதிரியான சம்திங்லேருந்து நமக்கு வந்து இந்த ஆர்டிகிள்ஸ் வந்து வராது. இது இந்த ஒரு நோ ஆர்டிக்கிள் டைப் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கொஸ்டின் நம்பர் 51. fill in the blank with suitable articles. So fill in the blank with suitable articles. 51. The Prime Minister said, being a Prime Minister is a lonely job, thus you can't lead from the crowd. ஸோ அதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. த பிரைம் மினிஸ்டர், ஏன்னா ஒரு பதவி வரும்போது த பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இந்த இடத்துல சொல்லும்போது பீயிங் ஏ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏ லோன்லி ஜாப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது தி ஏஏ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை 51க்கு. கொஸ்டின் நம்பர் 51. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. 2-3-4-1 என்ற அடிப்படையில் மேட்ச் ஆயிருக்கு. லியாம் ஓ ஃப்ளாஹர்டி அயர்லாண்டு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்டில் அவர் இருப்பார். ஹென்ரி வேன் டயக் USA,
அதுக்கு அடுத்தது வில்லியம் ஷேக்ஸ்பியர் இங்கிலாந்து, ராணி நரேன் சிரைக் மும்பையை சார்ந்தவங்க இந்தியா. ஸோ அதனால தான் 2341 அப்படிங்கிறது ஆன்சரு. ஆப்ஷன் பி 52, கொஸ்டின் நம்பர் 52க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 53, மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 53. இதுக்கு ஆன்சர் வந்து 3421 அப்படின்னு சொல்லி வரும். அது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். லியாம் ஓ ஃப்ளாகர்ட்டி த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்டுங்கிறது சரியானது, அதோட அசோசியேட் ஆனவர். ஹென்ரி வேன் டயக் எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன் சரியானது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் 154 சானட்ஸு. ஆஸ் ஆஃப் வேபிள்ங்கிறது ஏன்ஷியன் கிரீக். ஸோ அப்போ 3421ங்கிறது கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54. சிக்கோரக்ஸ், மிரிண்டா, ப்ராஸ்பரோ, ஃபெர்டினண்ட் உட்பட இந்த கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர்ஸோட ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4321 அப்படின்னு சொல்லுது கரெக்டாக மேட்ச் ஆகுது. 4321 சரியா இருக்கிறது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 4321 சிக்கோராக்ஸ், ஷி இம்ப்ரிஷன் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த பாடிஸ் இன் த லார்ஜ் ட்ரீஸ். ஸ்பிரிட்ஸை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மிரிண்டா, வாட் எ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பின் யூ டூ. இது வந்து மிரிண்டா தான் சொன்னது. ப்ராஸ்பரோ, ஐ வில் டை யுவர் நெக் ஃபீட் டுகெதர் அப்படின்னு மிரட்டியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஃபெர்டினண்ட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பஸ்ட்டை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்தந்த கேரக்டர்ஸ் பேசக்கூடிய விஷயந்தான் அது. ஸோ அந்த நேரேஷனில் வரக்கூடியது. ஸோ அதை வச்சு ப்ராஸ்பரோவும் அவருடைய மகளும் ஒரு ஐலாண்டில் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு கப்பல் வந்து வழி தவறி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுலாம் முடிஞ்சு அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுவாங்க. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு 4321ங்கிறது ஆன்சர். 54th கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55, மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்டோனிம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆன்டோனிம் இதுக்கு வந்து 2341ங்கிறது ஆன்சர். 2341 அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டேக்னா ரிஸ்க் எடுக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி 2341, அதாவது ரிஸ்க் எடுக்கிறது. ஆனால் அதோட ஆப்போசிட் டிஸ்இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் பெர்சிஸ்டன்ஸ், அதே மாதிரி செசேஷன். நெக்ஸ்ட்டு கிரான்ஸுங்கிறது வருத்தத்தில் இருக்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நெக்ஸ்ட்டு தானா ஃப்ரீஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே மெல்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ இது வராது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். 2341 அப்படிங்கிறது ஆன்சர் 55க்கு. கொஸ்டின் நம்பர் 56. 5432 இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டார்மென்டிங், அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல். இங்கே கம்ஃபோர்ட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிஷ்டு, பசியோடு இருக்கிறது. இங்கே வெல்ஃபெட்னு கொடுத்துருக்காங்க. ஒராசியஸ், எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது ஆனால் அன்எந்தூசியாஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. ரெப்பெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறது, ஆனால் இங்கே வந்து வெல்கம் பண்ணுறது, வரவேற்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏ என்பது அதோட ஆப்போசிட் ஆன்டோனிம்னு சொல்கிறாங்க. 56 ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 57. 57க்கு ஆன்டோனிம் இன்ஜீனியஸ். அதுக்கு வந்து த்ரூ. ஃபூலிஷ், ஜீனியஸ்னாவே நமக்கு தெரியும். இன்ஜீனியஸ் அதோட ஆப்போசிட் வந்து ஃபூலிஷ். நெக்ஸ்ட்டு மெலேசியஸ் என்பது மேக் சம்ஒன் ஹாப்பி. ஆனால் மேக் சம்ஒன் ஹேட், பிரச்சனைக்கு உட்படுறது தான் மெலேசியஸ். ஆனால் மேக் சம்ஒன் ஹாப்பின்னு அதோட ஆன்டோனிம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அப்ளாய்டுனா கவலைக்குரியன்னு அர்த்தம். அப்பீலிங்னா இன்பத்துக்குரியன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அவேரிஸ் அப்படிங்கிறது நல்ல வெல்த்தியாக இருக்கிறது, அதோட ஆப்போசிட் புவர். ஸோ அப்போது 2341 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58.
The literary device anthropomorphism used in the following poem. Anthony Cricket தான். ஆந்த்ரஃபோமார்ஃபிசம்ங்கிறது நீதி கதையை அனிமல்ஸை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லக்கூடியதான் இந்த லிட்டரரி டிவைஸு. ஆண்டன் கிரிக்கெட்டுங்கிறது சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 58. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59. சிகோரெக்ஸு, அலான்சோ, ஆண்டோனியோ, ஃபெர்டினாண்ட் இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் 2341 அப்படிங்கிறது சரியாக பொருந்தது. சிகோரெஸ், the old enemy of Ariel. அலான்சோ அப்படிங்கிறவர் வந்து ஓகே வெயிட் மினிட். எஸ் கரெக்ட், இதுதான் வரும். ஆண்டோனியோ பிரதர் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஃபெர்டினாண்ட் சன்ஸ் ஆஃப் அலான்சோ. ஸோ இப்போ அலான்சோங்கிறது வந்து கிங் ஆஃப் நேபிள், கரெக்டு தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் வருது. ஸோ 2341 கரெக்டு. ஸோ அலான்சோ தான் வந்து கரெக்டாக திருந்திடுவார், அவர் வந்து மன்னிப்பு கேட்க வருவார் அப்படிங்கிறதான் விஷயம். 2341 ஆப்ஷன் ஏ. 59க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60. ப்ராஸ்பரோ வந்து டெம்பஸ்டோட ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவர் வச்சு தான் அந்த பேஸ் லைனே போகுது. கொஸ்டின் நம்பர் 60. 4321 இதுதான் ஆன்சர். ஸோ எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். த ரைட்ஃபுல் டியூக் ஆஃப் மிலன், ஒன்ஸ் அப்பான் அ டைம், இதுதான் ப்ராஸ்பரோ. நெக்ஸ்ட் மிராண்டோ, ப்ராஸ்பரோவுடைய டாட்டர். ஏரியல், சீஃப் ஆஃப் ஆல்ஸ்பிரிட். கேலிபன், அவர் வந்து ஒரு சர்வெண்ட்டாக வச்சுருப்பார், எ சர்வெண்ட் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஸோ 4321ங்கிறது சரியானது. கொஸ்டின் நம்பர் 60. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டோரிஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் an actual wreck of the ship called the Sea Venture in the Bermuda that headed to Virginia? ஸோ இதை பார்த்தோன்னே சொல்ல முடியும், டெம்பஸ்ட். கொஸ்டின் நம்பர் 61க்கு ஆப்ஷன் பி, இதுக்கு விளக்கமே தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 62. The art of using eloquence for a persuasive effect in the public speaking is. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் அவங்க பெர்சுவேஷிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியதுக்கு பேர் ரெட்டாரிக் என்று குறிப்பிடுவார்கள். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 62க்கு ஆப்ஷன் டி என்பது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. fill in the blank with suitable article. I bought a book this morning. I am reading the book now. அப்போது காலையிலே முன்னாடி சொன்னதுனால த புக் அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் சம் ஆப்பிள்ஸ். சம். ஸோ அப்போது ஐ வாண்ட் ஏ ஆப்பிள், ஐ வாண்ட் ஆன் ஆப்பிள். இந்த இடத்துல ஆன் ஆப்பிள் சொல்ல முடியாது, ஏன்னா ப்ளூரலில் இருக்குது. த ஆப்பிள் சொல்ல முடியாது, ப்ளூரலுக்கு எந்த ஆர்டிக்கிளும் வராது, சம்மு தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி 64க்கு. நெக்ஸ்ட் 65. கொஸ்டின் நம்பர் 65. அக்கார்டிங் டு, along with, because of, owing to அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணுற இடத்துல 1534 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். 1534ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அடிப்படையில் அலாங் வித் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி, அக்கார்டிங் டுங்கிறது ஆஸ் ஸ்டேட்டட் பை தான் கரெக்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அலாங் வித்துங்கிறது டுகெதர் வித்து. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஆன் அக்கௌண்ட் ஆஃப். ஆவிங் டு அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப், அதனால் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 1534 ஒரே நிமிஷம். எஸ் 1534 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எக்ஸ்கியூஸ் மீ, ஆப்ஷன் பி கரெக்டு. 1534 தான். ஸோ இங்கே பிகாஸ் ஆஃப் இருக்கிறதுனால இங்கே பிகாஸ் ஆஃப் மேட்ச் ஆகாது. காரணம் அதுக்கு வேறு மீனிங் இருக்குது. இங்கே பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தான். ஆன் அக்கௌண்ட் ஆஃப். நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இதை அழிச்சிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க,
இந்த அக்கார்டிங் டுனா as stated by அது கரெக்டு. along with அப்படிங்கிறது டுகெதர் வித்துங்கிறது கரெக்டு. பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படிங்கிறதும். ஸோ அதுக்கப்புறம் owing to அப்படின்னு சொல்கிறது வந்து பிகாஸ் ஆஃப் என்பதும் சரியானது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி 1534ங்கிறது கரெக்டு ஃபார் த கொஷின் 65க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66. ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஃப்ரம் த given lines. இப்போ இயருக்கு ஏ, சோலுக்கு பி, கோலுக்கு பி, டிஸப்பியருக்கு ஏ. ஏ பிபிஏ ஆப்ஷன் ஏ. ஏ பிபிஏ கொஸ்டின் நம்பர் 66. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 67. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் வேர்டு. குட் ஃபார் நத்திங். குட் ஃபார் நத்திங் அப்படி காம்பவுண்ட் வேர்டெலாம் ரொம்ப ஈஸி. ஸோ குட்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஃபாருங்கிறது ப்ரப்போசிஷன், நத்திங்கிறது நவுனு. ஆப்ஷன் ஜி. கொஸ்டின் நம்பர் 67. கொஸ்டின் நம்பர் 67க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 68. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். வேர்பிலேருந்து நவுனாக கன்வெர்ட் பண்ணதில் தப்பானது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 68. ப்ளீடு. ப்ளீடுலேருந்து நவுன் வந்து பிளட்டு. லூஸ்லேருந்து லாஸ் வருது. ப்ரூவ்லேருந்து ப்ரூஃப் கரெக்டு. இப்போ செல்லிருந்து சோல்டுன்னு வராது. ஸோ இப்போ இதுதான் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி. 68க்கு வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69. ஃபைண்ட் அவுட் த வேர்ட்ஸ் do not undergo any change when they are used as noun. அது நவுனாக மாற்றும் போது எந்த மாற்றமும் மாறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ அட்டம்ப்ட்டு, சேஞ்சு, டிசைரு, லாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் 69க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீடுன்னு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ அப்போ இது வந்து மாறும். இப்போ லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், அது இங்கே மாறும். ஸோ அப்போது இதில் நம்ம சொல்லக்கூடியது வந்து 1, 2, 4 ஆப்ஷன் ஏ. 69க்கு வந்து ஆப்ஷன் ஏ. எது வராது? ப்ளட்டுன்னு வரும், லூஸுன்னு வரும். அப்போ 3, 5 வராது. 69 கொஸ்டின் முடிச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 70. The finite verbs indicates the tense and time of actions அப்படிங்கிறது கரெக்டு. Finite verbs undergo the change when subject changes அப்படின்னு சொல்கிறதும் கரெக்டு. ஸோ அப்போ போத் ஆர் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 70க்கு சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71. In 1881, Arthur Ignatius Conan Doyle published a study in Scarlet. The first of his 4 novels about Holmes, Sherlock Holmes and Dr. Watson. ஸோ அப்போ டாக்டர் வாட்சன் அப்படின்னே பேரில் டாக்டர் வாட்சன் சொல்கிறாங்க. ஸோ அப்போது மொத்தம் 4 நாவல் இருக்குது. ஸோ 4 நாவலில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 4ங்கிறது சரியானது. நீங்கள் அந்த ஷெர்லாக் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அந்த டையிங் டிடெக்டிவ் போயமில் கடைசியாக எடுத்து, அந்த ப்ரோஸில் கடைசியாக எடுத்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ 4 நாவலுக்கு வந்து இதை பயன்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 72 என்ன சொல்கிறாங்க? Sir Arthur Ignatius Conan Doyle wrote short stories featuring the famous detective. The story narrated by the character Dr. Watson was originally அது பேர்லேயே இருக்குது, டாக்டர்னு இருக்குது. அவர் மெடிசன் ஃபீல்டை சார்ந்தவர். மெடிசன். ஸோ மிஸ்டர் வாட்சன் எதை சார்ந்தவர் அப்படின்னா மெடிசன் ஃபீல்டை சார்ந்தவர். 72. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க் வாஸ் நாட் ரிட்டன் பை சர் ஆர்தர் இக்னேஷியஸ் கேனன் டாயில். ஸோ டாயில் ஆர்தர் இக்னேஷியஸ் கேனனால் எழுதப்படாத ஒர்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து த ட்ரோன்டு செயிலர் அண்டு டவுன்ஸ். இது அவர் எழுதலை, மீதி 3 அவர் தான் எழுதியிருக்காரு. ஏ ஸ்டடி ஆன் த ஸ்கார்லெட், ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், த லாஸ்ட் வேர்ல்டு. இதெல்லாம் அவரோட ஒர்க் தான். அப்போ 73க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். 74. கொஸ்டின் நம்பர் 74. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ். Inside you can tell a ton of space, but the same time the bat bone என்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இட்ஸ் வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் and inside you can tell it as ton of space, but same time bat to the bone சொல்கிறாங்க.
இங்கே பர்சானிஃபிகேஷன் ஆகலை, அனமட்டோஃபியா கிடைக்கல, பாரடாக்ஸ் நாட் ஈவன் கிடைக்கல, சினக்டக்கி கிடைக்குது. இந்த டன் ஆஃப் ஸ்பேஸுங்கிறது சினக்டக்கி. அதாவது அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்பேஸ் கிடையாது, என்டையர் அந்த பங்களாவே, த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம்லேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க, அந்த போம்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதற்கு இடத்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேர்த்து சொல்லுது. அந்த டன் ஆஃப் ஸ்பேஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால்தான் சினக்டக்கி என்பது இதோடைய ஆன்சர். ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். கொஸ்டின் நம்பர் 75. இட் ஜஸ்ட் சிட் தேர், நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் நெவர் க்ரோவிங் டால். ஹவு குட் திஸ் பி என்று இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரடாக்ஸ் அப்படிங்கிறது சரியானது. ஸோ பாரடாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆன்டிதீசிஸ் மாதிரி வரக்கூடியது தான். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைதியை நிலைநாட்டுவதற்கு போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒன்று தான். இப்போ பாரடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பீஸை கொண்டு வரதுக்காக ஒரு வார் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. பீஸோட ஆப்போசிட்டு வார். ஸோ அந்த மாதிரி இவங்க நெவர் கெட்டிங் ஸ்மால் எவர் க்ரோயிங் டால், அப்போது அந்த டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால பாரடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு அலைவ், லைட் ஃப்ளிக்கர் ஆன். ஃப்ளிக்கர் அப்படிங்கிறது அந்த சவுண்டு, அதோடைய நேச்சரை பற்றி சொல்லக்கூடியது. அப்போது அது வந்துட்டாவே அனமட்டோஃபியா தான். 76க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். It is very mysterious place. Inside you can tell it has ton of space, but at the same time it's bare bone அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 77. ஸோ அப்போ டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இமேஜரி தே டிஃபைன் த பிளேஸ். ஸோ நம்மளுடைய கண்ணுக்குள்ளார அதை வந்து கொண்டு வருது, எப்படி இருக்குங்கிறத டெஃபினேஷன் கொண்டு வரதுக்கு பேர் இமேஜரி. 78. ஃபைண்ட் அவுட் த லைன் which is not personified. இங்கே பர்சானிஃபை ஆகாத லைன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 78. த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். எல்லாமே பர்சானிஃபை ஆகிருக்கு. இட்டு சாட் அலோன், மனிதர்களுடைய பண்பு சாட்டுங்கிறது, அதை ஹவுஸுக்கு கொடுத்துருக்காங்க, இது பர்சானிஃபை ஆயிடுச்சு. த ஹவுஸ் சீம்ஸ் டு அலைவ்ங்கிறது பர்சானிஃபை ஆயிடுச்சு. ஃபியர் டேக்ஸ் மீ ஓவர், ஃபியர் வந்து மனிதனை மாதிரி ரியாக்ட் ஆகுது. பிசைடு த ஹவுஸ் சிட்ஸ் எ ட்ரீ, அதுவும் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபை ஆயிருக்கு. இப்போ 4மே பர்சானிஃபிகேஷன் தான். பர்சானிஃபிகேஷன், அப்போ ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 79. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இட் சாட் அலோன். வாட் ஹேப்பன்ட் தேர், ஸ்டில் டுடே அன்னோன். ஸோ இதுக்கான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொஸ்டின் நம்பர் 79. ஸோ வாட் ஹேப்பன்ட் தேர் ஸ்டில் அன்னோன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க்கோட முடியுது. இப்போ ரெட்டாரிக்கல் கொஷின், ஒரு கொஷின் கேட்டு ஆன்சர் வரலன்னா அது பேர் ரெட்டாரிக்கல் கொஷின்னு சொல்லுவாங்க. அப்போது 79க்கு டி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 80. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். டு பிரிங் பீஸ் வி மஸ்ட் வார், பி க்ரூயல் டு பி கைண்ட். ஸோ கைண்டாக இருக்கிறதுக்காக க்ரூயலாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பாரடாக்ஸ். பாரடாக்ஸ்னால் டிப்பிக்கல் பாரடாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இது கைண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். 81. நெக்ஸ்ட் 82. த செகண்ட் ஹியூமன் பீயிங் தட் மிரிண்டா சான் த ஐலாண்டு. ஃபெர்டினாண்ட் தான். ஃபாதர் மட்டும்தான் இருந்திருப்பார், அதுக்கப்புறம் தான் ஃபெர்டினாண்ட் வருவார். நெக்ஸ்ட் வந்து 83. ஃபைண்ட் அவுட் த ஸ்டோரி பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன்ஸ். He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger. ஹங்கர்னு வந்துட்டாவே ஃபஸ்ட் ஃப்ளைட் தான். இதில் சீங்கிறது அந்த சீகல்லோடைய மதர். ஸோ அது பசியில் இருக்கும்ல, இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட், அதில் தான். ஆப்ஷன் சி. 83க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 84. ஃபைண்ட் அவுட் த ஸ்டோரி பேஸ்ட் ஆன் த லைன்ஸ். கம் ஆன் யங் மேன், ப்ராஸ்பரோ டு த பிரின்ஸ். பேரே சொல்லிட்டாங்க, அப்படின்னா டெம்பஸ்ட். 84க்கு. நெக்ஸ்ட் 85. By virtue of his art, Prospero had released many good spirit, from which is called Sycorax. அதிலிருந்து who had imprisoned in. இந்த சிக்ராக்ஸ் வந்து அந்த ஸ்பிரிட்டெல்லாம் எதில் இம்ப்ரெஷன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ட்ரீ,
in the bodies of large trees. அதில் தான் இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அதை வந்து ப்ராஸ்பர் வந்து ரிலீஸ் பண்ணார். கொஸ்டின் நம்பர் 86, ஃபைண்ட் அவுட் த ஸ்பீக்கர். ஐ வாஸ் அ டியூக் ஆஃப் மிலன், யூ வேர் அ பிரின்சஸ். ப்ராஸ்பரோ தான், அதை படித்தோடனே தெரியும். மை ஒன்லி ஹேர், என்னோட ஒரே வாரிசு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 87, ஹூ ரோட் த நாவல் ஹான்ஸ் பிரிங்கர்? ஹூ ரோட் த நாவல்? கொஸ்டின் நம்பர் 87. ஸோ மேரி மேப்ஸ் டாட், இதுதான் ஆன்சரு. 87. இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின்ஸு, ஆத்தர் இன்ஃபர்மேஷன் வச்சு புரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 88, ஃபைண்ட் அவுட் த ஸ்டோரி பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஓஹோ, he said to himself, the angry waters must stay back now. I keep then back with my finger என்று சொல்கிறாங்க. ஃபிங்கர்னு வந்துட்டாவே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். The little hero of Holland. 88. Next question number 89. Find out the story based on the following line. When I passed the town hall, there a crowd in front of the bulletin board. Bulletin board னு வந்துட்டாவே நமக்கு வந்து லாஸ்ட் லெசன் தான். ஆப்ஷன் ஏ. 89க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 90. The literary device that can be defined as the technique which writes ascribes human traits, ambitious emotions, entire behavior of animal and non-human being the natural phenomena or object. இதை வந்து சொல்லக்கூடியது ஆந்த்ரோபோமார்ஃபிசம் தான். ஆந்த்ரோபோமார்ஃபிசம். ஸோ அனிமல்ஸை வச்சு சொல்லக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது. 90க்கு சி. 91. The region of Alsace and Lorraine was found in which of the following story? ஸோ இதை பார்த்தோன்னே சொல்ல முடியும், the last lesson. 91க்கு last lesson. Next 92. The story where much of the land lies between the sea level and found which of the following stories? ஸோ இதுக்கு 92 நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 92, the little hero of Holland. இந்த சி வந்துட்டாவே அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 93. which one of the following does not have suffix? சஃபிக்ஸே இல்லாதது இது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த கொஸ்டின் நம்பர் 93க்கு. எல்லாத்துக்கும் சஃபிக்ஸ் இருக்குது. ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. இதில் பார்த்தீங்கன்னா 8 பேஷன் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்டு. நேஷ்னலில் ஏஎல், இதில் ஏபிஎல், கலர்ஃபுல், இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து சஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போது டி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 94. The figures of speech from the following lines. Let me live my life from year to year with forward face and unreluctant soul. ஸோ இதில் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 94. ரெப்படிஷன். ரெப்படிஷன் இஸ் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இயர் டு இயர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, அதனால் இங்கே நம்ம ரெப்படிஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 95. ஃபைண்ட் அவுட் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். அண்ட் அவுட் ஆஃப் டோர் டேர்ன்டு புவர் லிட்டில் கிரிக்கெட். ஸோ பார்த்தோன்னே சொல்ல முடியும் நம்ம ஆந்த்ரோபோமார்ஃபிசம். ஒரு நிமிஷம். ஆந்த்ரோபோமார்ஃபிசமும் கரெக்டு. அவுட் ஆஃப் த டோர் டேர்ன்டு டு புவர் லிட்டில் கிரிக்கெட். இந்த டோர் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு, புவர் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு. அப்போது அசோனன்ஸும் வரும். உங்களுக்கு ஆப்ஷன் மாறி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் 95க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த poet who wrote the following lines. It sat alone. What happened there still today unknown. It is very mysterious place and inside you can tell tons of space. But same time it bad to be born. So they எழுதினது நாடியா புஷ். The house on the Elm Street. Next question number 97. Identify the poem in which following lines occurs. Question number 97. So they too aware of sun and air. இதை பார்த்தாவே தெரியும். A lab different from our own.
no matter are foreign. Question number 98. We were taken from the orbit. We were melted in the furnace bit. Personification. இந்த இடத்துல விங்கிறது பர்சனிஃபை ஆயிருக்கு. சீக்ரெட்ஸ் ஆஃப் த மிஷன். ஸோ அதனால் இமேஜரி வராது, ரெப்படேஷன் வராது, சிமிலி வராது. Question number 99. Find out the figures of speech from the following lines. She is the woman, she has no fear. ஸோ இங்கே வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சானிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க. she is the woman, she has no fear. Next 100. Last question. Time is not measured by the passing of years, but what one does, what one feels, what one achieves. இது சொன்னவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ 100 கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி என்பது கரெக்டானது. ஸோ 100 கொஸ்டினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் கீ. மீண்டும் ஒரு முக்கியமான தேர்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.